பயிற்சி 3.1 உள்ள 5வது கணக்கு பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா உறுப்புகள் கொடுத்து அந்த உறுப்பை ஒத்த உறுப்புகளாக வகைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் ஒத்த உறுப்பு எது, மாறுபட்ட உறுப்பு எதுன்னு சொல்லி பார்த்தலாம். ஒரு இயற்கணித கோவை எழுதிக்கிறோம். இதுதான் 5x கூட்டல் 7x கூட்டல் y. இந்த மாதிரி மாதியையும் மாதிலையும் சேர்த்து எழுதுறதை நம்ம இயற்கணித கோவைன்னு சொல்லுவோம். இந்த இயற்கணித கோவை எழுதுகிற ஒவ்வொன்றையும் நம்ம உறுப்புன்னு சொல்லுவோம். இங்கே பார்த்திங்கன்னா 5x ஒரு உறுப்பு, 7x ஒரு உறுப்பு, yங்கிற உறுப்பு. இந்தமாதிரி உறுப்புகள் தான் கணக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த உறுப்புகளில் பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட் இதில் பாருங்கள், எக்ஸும் காமனாக இருக்கலாம். ஸோ அப்போ இந்த ரெண்டும் ஒத்த உறுப்புகளாகும். இந்த ஒய்யுக்கும் இந்த 7xக்கும் ஏதாச்சும் காமனாக இருக்கான்னு பார்த்தா இல்லை. ஸோ அப்போ இதெல்லாம் மாறுபட்ட உறுப்புகள்னு சொல்லிக்கலாம். நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டுருக்காங்கன்னா, இந்த உறுப்புகள்லாம் மாறி மாறி கொடுத்துருக்காங்க. அதில் ஒத்த உறுப்புகள்லாம் காமனாக ஒரு குரூப் மாதிரி எழுதுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா சொல்லி ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 7xன்னு சொல்லியிருக்கு. நம்ம 7xை நம்ம எக்ஸோட குரூப்புன்னு சொல்லி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். அடுத்த சம்முக்கு போவோம். அடுத்து பார்த்திங்கன்னா 5y கொடுத்துருக்காங்க. 5yயை இந்த எக்ஸ் குரூப் கூட ஆட் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஒய்ன்னு புதுசாக இன்னொரு குரூப் எடுத்துகிட்டு 5yயை அங்கே போட்டுக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா -8x. எக்ஸ் வந்திருக்கு. இங்கே நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸ் குரூப் இருக்குது. ஸோ அந்த குரூப்லேயே நம்ம இதையும் ஆட் பண்ணோம்னா -x கிடச்சிடும், 8x. அடுத்து 12y. ஒய் குரூப்பில் நம்ம அதை அப்படியே ஆட் பண்ணிடலாம், ஒய் வந்துருக்கிறதுனால. அதுக்கப்புறம் 6z. இசட்டை எக்ஸ்லேயும் ஆட் பண்ண முடியாது, ஒய்லேயும் ஆட் பண்ண முடியாது. அப்போ இசட்டுன்னு சொல்லி தனி குரூப் க்ரியேட் பண்ணிடுவோமா. ஸோ 6z அந்த இசட் குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வெறும் இசட், அதையும் அதே இசட் குரூப்பில் வச்சுருவோம். அது பார்த்திங்கன்னா -12x. எக்ஸ் வந்ததுனால எக்ஸ் குரூப்பில் அப்படியே தூக்கி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் -9x ஒய். ஒய் வந்ததுனால ஒய் குரூப்பும். லாஸ்ட்டாக 11z. அது அகைன் இசட் குரூப்பில் போட்டுடலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 குரூப்பாக ஒத்த உறுப்புகளாக வகைப்படுத்தியிருக்கோம். இதுதான் இந்த 5வது கொஸ்டினுக்கான ஆன்சர்.